நீ உலகத்திற்கு பின்பதாக ஓடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை மறுபடியும் அவர் அழைக்கிறார். 2016 ஆண்டிலே உன்னை அவர் மறுபடியும் எடுத்து நிறுத்தி அவர் அலங்கரிக்க விரும்புகிறார். அவருடைய அழைக்கிறார். போதும் உலகம், போதும் உலக வாழ்க்கை, போதும் உலகத்தின் நேசங்கள், உலகத்தின் அன்பு போதும். அவர் மறுபடியும் எடுத்து அலங்கரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை அழகுபடுத்தி பார்க்கிற தேவன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த பூமியை தான் அவர் ஒழுங்குபடுத்தினார். வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னார், வெளிச்சம் உண்டானது. சகல காரியங்களை படைத்து ஒரு ஒழுங்கை, ஒரு அழகை உண்டாக்கினார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழகை உண்டாக்க விரும்புகிறார். ஒருவேளை தேவ சமூகத்தை உதாசீனப்படுத்தி நீ தள்ளி இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே உன் குடும்பத்தில் ஒரு பெரும் பூசல் உண்டாயிருக்கும், ஒரு பெரும் பிரச்சனை உண்டாயிருக்கும், ஒரு பெரும் போராட்டம் உண்டாயிருக்கும். அந்த போராட்டம் கர்த்தரால் அனுப்பப்பட்ட போராட்டம், கர்த்தரால் அனுப்பப்பட்ட காட்சி, கர்த்தரால் அனுப்பப்பட்ட கொந்தளிப்பு. அந்த கொந்தளிப்பு உன்னை மறுபடியும் இயேசுவின் அண்டையில் இருப்பதற்காய் வரவிடப்பட்ட கொந்தளிப்பு. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம்பகமாய் மறுபடியும் இருப்பதற்காய். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அங்க இளையகுமாரன் ஒருவர் இருந்தான். அந்த இளையகுமாரன் தகப்பனுடைய எல்லா சொத்துக்களை, அவனுக்குரிய சொத்துக்களை வாங்கிக் கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவித்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டான். தன் சுயத்திலே ஓடுகிறான். தகப்பனை விட்டுவிட்டு, தகப்பனுடைய அன்பை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு, தகப்பனுடைய அன்பை ஒதுக்கிவிட்டு, அவர் சமூகத்தை தள்ளிவிட்டு, தகப்பனுடைய பாதுகாப்பை விட்டு தன் சுயத்தில் கடந்து போகிறான். நடந்தது என்ன? ஒரு பன்றியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இளைய குமாரனுக்கு வந்த ஒரு பெரும் காற்று, இந்த இளைய குமாரன் வந்த ஒரு கொந்தளிப்பு என்ன? பன்றியோடு வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அங்கதான் இவனுக்கு புத்தி வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தி வந்தது, புத்தி தெரிந்தது. எழுந்தான், புறப்பட்டு நேர தகப்பனை தேடி ஓடி வருகிறான். தகப்பனத்துல மன்னிப்பு கேட்கும்படி ஒரு வேலைக்காரனை என்னை வைத்துக் கொள்ள என்று சொல்லி வருகிறான். நடந்தது தூர வரும்ல தகப்பன் பார்த்து விட்டார். அல்லேலூயா. தகப்பன் சும்மா உட்கார்ந்து இருந்தாரா? வரட்டும் வரட்டும், என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி உட்கார்ந்து இருந்தாரா? என்ன செய்தாரு? வசனம் சொல்லுகிற தகப்பன் இறங்கி ஓடுறான். அல்லேலூயா, glory wonderful Lord. தகப்பன் ஓடி அவனை கட்டி அழைத்துக் கொண்டார். மகனை பேச விடலங்க. அல்லேலூயா, glory wonderful Lord. ஓ, என் மகன் மறுபடியும் வந்து விட்டான். இயேசுவின் அன்பு அப்படித்தான். இயேசுவின் அன்பு அப்படிப்பட்ட அன்பு. என் பிள்ளை என் அண்டையிலே வருமா 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 என்று சொல்லி அவர் ஆவலோடு தன் கரத்தை விரித்து காத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை நாட்கள் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாய்? பேருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே உள்ளான அநேக உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் லௌகிக காரியங்கள் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. என்றைக்கு லௌகிகத்தை அறவே விடுகிறாயோ கர்த்தர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, glory wonderful Jesus. ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஒரு கால் ஆட்சி, இன்னொரு கால் சேற்றில் வைக்கிற அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வந்து விட்டாயா? இயேசு அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா, glory wonderful Lord. Thank you, glory to Jesus. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, போதும் உலகம், போதும் உலகத்தின் வாசனை. அவர் சமூகத்தை எத்தனை நாட்கள் உதாசனப்படுத்துவாய்? எத்தனை நாட்கள் தள்ளி கொண்டிருப்பாய்? என் சமூகத்திலே காத்திரு காத்திரு என்று அவர் உள்ளத்திலே ஏவுவா. நாம் அதை அப்படி தள்ளிக்கொண்டே. அல்லேலூயா. இன்றைக்கு சமயம் வாய்க்கலாம் ஆண்டவரே, நேரம் வாய்க்கலாம் ஆண்டவரே. அல்லேலூயா. அதற்குள் கர்த்தர் வந்து விடுவார். அல்லேலூயா.
சில வேளையில கர்த்தர் உபவாசத்தில் இருக்கும்படி சொல்லுவார், இப்படியாய் காத்திருக்க சொல்லுவார். எதற்கு சொல்லுகிறது தெரியாது, காத்திருக்க சொல்லுவார். காத்திருக்க சொல்லிட்டாருனால ஏதோ ஒரு பெரிய காரியம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஆயத்தப்படுத்த அவர் காத்திருக்க வைக்கிறார். ஆமென். ஹalleluya. glory wonderful Jesus. நாம் என்ன செய்வோம்? பார்க்கலாம் 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 சொல்லிக்கிறோம். ஹalleluya. glory wonderful Lord. சொல்லிட்டாரா? அவர் சொல்லிட்டாரா? உடனே 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 உடனே. ஆமென். ஹalleluya. 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 அந்த நாட்களே தேவனுடைய ஆவியானவர் 3 மாதம் சமூகத்தில் காத்திருக்கும்படி வைத்தார். ஹalleluya. glory wonderful Jesus. மறுபடியும் ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியை நடைபெற்றார். சமூகத்தில் மறுபடியும் காத்து. ஹalleluya. glory wonderful. ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்பதான் முடிச்சேன் இல்லை, மறுபடியும் காத்து. சோத்ரம். ஹalleluya. அவர் சொல்றாருன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஹalleluya. ஒரு பெரிய காரியம் திட்டம் இருக்கு. ஹalleluya. அறிந்து கொள்ளும் தேவர்களே, அதை ஊதாசீனப்படுத்தாதே. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன தெரியுங்களா? ஊதாசீனப்படுத்துறது தான் நிறைய சூழ்நிலை. கவனம் இந்த யோனாவை போன்று இருக்காது. அவர்தான் பெருங்காற்றை வரவிட்டார், கொந்தளிப்பை வரவிட்ட தேவன். கப்பல் உடையத்தக்க விதத்திலே, ஹalleluya, அவங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறதான அந்த கப்பலானது உடையும் என்று நினைக்கத்தக்க விதத்துல பெரிய கொந்தளிப்பு உண்டாச்சு. பெரிய கொந்தளிப்பு உண்டான உடனே எல்லாம் என்ன செய்யறாங்க? அந்த கப்பல் இருக்கிற எல்லா பொருட்கள் எடுத்து வெளியே போடுறாங்க. ஹalleluya. என்ன செய்யறாங்க? பொருட்கள்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. ஒருவேளை இதனால இந்த வெயிட்டை கம்மி பண்ண கப்பல் கொஞ்சம் நல்லா மெதுவாகும், மேலுக்கு இருக்கும். இல்லையா அப்படியே கொஞ்சம் அதுவா இந்த வெயிட்லாம் குறைச்சிடும், எல்லாம் வெயிட்லெஸ் ஆக்கணும். எல்லாம் எடுத்து போட்டு பார்க்குறாங்க. ஆனா ஒரே மனுஷனை வெளியே போட்டதான் எல்லாம் சரி சூழ்நிலை நடக்கும். ஹalleluya. இந்த ரகசியம் தெரியல. கடைசியில பார்க்குறாங்க, சீட்டு போட்டு பார்ப்போம். ஹalleluya. சீட்டு போட்டா யோனாவின் பேர் வந்தது. ஆமென். ஹalleluya. சொல்லுங்க, யோனாவின் பேர் வந்தது. சத்தமா சொல்லுங்களேன். ஹalleluya. glory wonderful Lord. அன்றைக்கு யோனாவின் பேர் வந்த உடனே இந்த யோனா என்ன சொன்னா, என்ன கடலுக்கு போனாங்க. ஹalleluya. ஆனா அங்க இருக்கிற மனிதர்கள் அவங்க பயந்தாங்க கடலை போடுறதுக்கு. ஆனா யோனா சொன்னா கடல்ல போடுங்க. ஹalleluya. அர்ப்பணிப்பு. ஹalleluya. இப்ப என்ன செய்றாங்க? தன்னை அர்ப்பணிக்கின்றான் இந்த யோனா. ஹalleluya. தேவ சமூகத்துக்கு முன்னாடி வந்து விட்டான் இப்பொழுது. ஹalleluya. அர்ப்பணிக்கிறான். என்ன தான் இந்த பாதிப்பு உண்டானது, என்னை முழுதுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த அர்ப்பணிப்பு வந்த உடனே அவனுக்கு ஒரு புது பலன் வந்துச்சு. என்ன புது பலன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன புது பலன் வந்துச்சு? 17வது வசனம் வாசிங்க. ஹalleluya. ஹalleluya. யோனா நினைச்சான், அவ்வளவுதான் சோதராண்டவரே, எனக்கு தியாகமா அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya. ஒரு தீர்க்கதரிசி வாழ்க்கைக்கு வந்துட்டான். ஒரு தீர்க்கதரிசி அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் இருக்கிறவன். ஹalleluya. glory wonderful Lord. தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறாண்டவரே, என்ன கடல்ல போட்டு கழிப்பா. அவ்வளவுதாங்க, தூக்கி போறதுக்கு ஆயத்தமாகறாங்க. தேவன் பார்த்தார், எங்கேயோ இருக்கிற மீன் கட்டளையிட்டார். ஹலோ ஹalleluya. நேரம் போ, என் மகன் நம்ம போடுவாங்க, நீ அப்படி என்ன செய்யறது? விழுங்க. ஹalleluya. glory wonderful Lord. ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். ஹalleluya. glory to Jesus. ஆயத்தப்படுத்தினார். இந்த யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அர்ப்பணிப்பு வந்தவுடனே இந்த யோனா காப்பாற்றப்பட வேண்டும். ஹalleluya. ஒரு புது பலன் ஃபர்ஸ்ட் அவன் லைஃப்ல ஸ்டார்ட் ஆகுது இப்போ. ஹalleluya. அதுவரைக்கும் அவன் அவ்வளவு பெரிய மீனை பார்த்தாலும் எல்லாம் தெரியாது. ஹalleluya. glory wonderful Lord. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு. இரண்டாவது மீன் வயிற்றுல வந்துட்டாங்க. ஹalleluya. இரண்டாவது அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். அந்த மீன் வயிற்றில இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்து கையிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நீர் என் சத்தத்தை கேட்டீர் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. தகப்பனின் அன்பு பாருங்க, தன்னுடைய பிள்ளையை காக்க வேண்டும். ஹalleluya. ஒரு புதிய பலன், அர்ப்பணிப்பு வந்து ஒரு புதிய பலன், ஒரு பாதுகாப்போடு கூட வருகிற ஒரு பலன்
வந்த பிறகு நம்ம எல்லாம் மீன் வைத்திருந்தா என்ன செய்திருப்பாங்க? யோசித்து பாருங்க. மீன் வயசுல இப்ப நம்ம இருக்கிற நினைச்சு பாருங்க, கற்பனை செய்து பாருங்க, என்ன செய்திருப்போங்க? ஹல்லேலூயா. அப்படியே மிரண்டு போயிட்டு ஆண்டவரே அவ்வளவுதான் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் சகிக்க முடியல ஆண்டவரே சூழ்நிலையெல்லாம் பார்த்து. ஹல்லேலூயா glory wonderful Jesus. இந்த மீன் அடிக்கடி வாயை திறந்து முடியுது, தண்ணி உள்ள வருது வெளியே போகுது, உள்ள வருது வெளியே போகுது. எனக்கு நீச்சல் கூட சரியா தெரியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா glory wonderful Lord. அறிந்து கொள்ளும் தேவ பிள்ளையே, இந்த யோனா கற்றுக்கொண்ட ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? அங்க எழுந்து வந்தா பாருங்க தேவ சமூகத்தை விட்டு. இங்க தேவ சமூகத்துல 3 நாள் உபவாசம் இருக்கான். ஏன்னா இந்த 3 நாளும் அர்ப்பணிப்பதாங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை இப்படி காப்பாற்றினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இல்லாம நடந்துட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆத்துமா தோய்ந்து போயிருந்த சூழ்நிலை ஆண்டவரப்பா, என்னை ஆண்டவரப்பா தூக்கி எடுத்தீரே, நினைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் முழுக்க ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு விண்ணப்பமாய் அப்படியே வைக்கிறான். புது பலன் வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த 3 நாட்கள் 3 நாள் இந்த ஃபாஸ்டிங் புது பலன் வந்துச்சு இந்த யோனா. அவ்வளவுதான் மீனிங் கட்டளை ஏறுறாரு. இப்போ யோனா சார்ஜ் ஆயாச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல் பேட்டரி லோவா இருந்துச்சு, இப்ப பேட்டரி இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஓ யோனாவே, இப்போ உன்னை கூட பெரிய காரியம் செய்ய போறேன். ஹல்லேலூயா. பார்த்தாரு, மீனிங் ஒரு கட்டளை கொடுத்தார். 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். ஹல்லேலூயா glory wonderful Lord. கரையிலே கக்கி விட்டது. ஆமென் ஆமென். அதுக்கு மேல் வசனம் வாசல் இன்னும் அழகா இருக்கு. அது ஒரு காரியத்தை செய்கிற அந்த யோனா வாசிப்போம். 9ஆம் வசனம். நான் பண்ணின அப்ப இந்த 3 நாள் என்ன பண்ணிருப்பாங்க? வயிற்றுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க? அர்ப்பணித்தான், விண்ணப்பம் பண்ணான், உபவாசம் தான். உபவாசத்துல பொறுத்தனை செய்கிறான். ஆண்டவரே இனி உமக்குன்னு தான் வாழ்ந்தேன். ஹல்லேலூயா. இனி உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன், சமூகத்துக்கு தூரம் போக மாட்டேன். ஆண்டவரே இனி உமக்கு வாழ்வேன். ஆண்டவரே நீங்க எங்க போக சொல்லணும் போவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளவுதாங்க ஸ்தோத்திரம். இந்த யோனா பொறுத்தனையோடு வராம பாருங்க. வந்தவன் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கும். இப்ப செகண்ட் டைம் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உன்னை கற்பித்த வார்த்தையை விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. ஹல்லேலூயா. 3 நாள் பிரயாணப்படுகிறதான ஒரு மகா விஸ்தாரமான ஒரு நகரம். ஹல்லேலூயா. அப்ப எப்படி பிரசங்கித்திருப்பாங்க? வேதவசனம் அழகாய் சொல்கிறது, நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரம். அவ்வளவு பெரிய நகரம். அது சுற்றிட்டு அவ்வளவு பெரிய நகரம். கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே வேதம் அழகாய் சொல்கிறது, அவன் உடனே எழுந்து போறான். ஹல்லேலூயா. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போறான். ஹல்லேலூயா. இப்ப புது பலன் வந்துருச்சு. இப்ப போறான் நினிவேக்கு. நினிவேக்கு போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளும் தேவ பிள்ளையே, அந்த யோனாவுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பாரானால் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்க அவர் விரும்புகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே உன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஒரு பொருத்தனையோடு நீ கடந்து வருவாயானால் உன்னையும் கர்த்தர் மறுபடியும் எடுத்து பயன்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரே